அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களை கேட்டுக் கொள்கிறோம். தலைவர் வாசிக்கலாம். ஜாடி வண்டியா? மியூட்ல இருக்க, அன்மியூட் பண்ணீங்க. குமரேசன் ஜி ஆரம்பிங்க. நன்றி தலைவரே. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செங்குட்டூர் அவர்கள் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியின் சம்பத் அவர்களையும் ஜோன் 19 உதவியாளர் ரோட்டரியின் ப்ரொஃபசர் ஏபி மணிகண்டன் அவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரோட்டரியின் பி சிவசங்கர் அவர்களையும் காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியின் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் 3வது நாளாக நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் கே சம்பத் அவர்களையும் செயலாளர் ரோட்டரியின் ஜே லட்சுமி ராஜ் அவர்களையும் நமக்கு ஆசிரங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் பாரதி தேவி அம்மா அவர்களையும் இந்த சிறப்பு அழைப்பாளராக குழந்தைகளுக்கான உணவுகள் குறித்து விளக்கங்களை சென்ற வார தொடர்ச்சியினை இன்று வழங்குகிறார் திருமதி ரேகா சிவகுமார் அம்மா அவர்கள். மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியர் சம்பத் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி வணக்கம். O God, creator all things, father of mankind, we thank thee for inspiring our founder with the principles of Rotary based on the high ideals of morality. We improve it to help us Rotarians to embed deeply the true Rotarian spirit and to labor inclusive for the establishment of peace and goodwill among all people. All the eliminations of all balls of colors, greed and crime, for the removal of economic bearers and the proper understanding and sanctity of the human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations, we may live in amity and fellowship and unity around the whole feet, and they as though really ought, our own true eternal and all loving Father. Thank you. நன்றி சார்.
நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை கீழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். அடுத்த சூரிய வணக்கம் நாம் செய்ய போறோம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்திலுக்கு மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அடுத்ததாக வர்ஷவ கோணாசனம். வலது காலம் நேர் வச்சுக்கிறோம், இடது காலம் ஆமா சைட்ல வச்சுக்கிறோம். 2 குதியங்காலம் நேராக இருக்கட்டும். அப்படியே உடம்ப நல்லா கீழே இறக்கிறோம். இப்போ வலது கை வந்து வலது கால் ஒட்டி இருக்கட்டும். உடம்பு நல்லா நேரா திருப்பிக்கிறோம். அதோட சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது இடது கால நேர் வச்சுக்கிறோம், வலது கால கிராஸா வச்சுக்கிறோம்.
இடது கால் ஒட்டி இருக்கட்டும். உடம்பு நல்லா நேர் திருப்பிக்கிறோம். அதோடு சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு அது வெளியேற்றோம். இந்த பர்சவ கோணாசனத்தின் நன்மைகள்: சக்கர நோய் சரியாகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது, கணுக்கால் வலி சரியாகிறது. கவனமான மூச்சு. அடுத்ததாக கோணாசனம். கால்கள் ஒன்றை இடைவெளி வச்சுக்கிறோம். இடது கால் முட்டி பக்கத்தால் வச்சுக்கிறோம். வலது கையை காலோட சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது கை காலோட சேர்த்து வச்சுக்கிறோம். 1 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். இந்த ஆசனத்தின் நன்மைகள்: விலா எலும்புகள் பலப்படுகிறது, இடுப்பகுதியில் உள்ள தேவையில்லாத ஊளைச்சதைகள் குறைகிறது. அடுத்ததாக வீராசனம். அப்படியே வலது காலம் முன்னாடி வச்சுக்கிறோம். இடது கால குதிங்கால், வலது கால் குதிங்கால் நேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். இடது கால் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வச்சிருக்கிறோம். உடம்பு அப்படியே கீழே இறக்கிறோம். இடது கால் முட்டி நேராக இருக்கட்டும். அப்படியே உடம்பு கீழே இறக்கிறோம். காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது கால நேர் வச்சுக்கிறோம். வலது கால சைடில் வச்சுக்கிறோம். உடம்பு கீழே இறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றோம். வீராசனத்தின் நன்மைகள்: நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது, கெட்ட காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வீராசனம். அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். நீங்க பார்க்கிறோம். வலதுபுறம், இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு காலத்தை எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றோம். அடுத்ததாக நாம செய்ய போறது சர்வாங்காசனம். இந்த சர்வாங்காசனம் வந்து எல்லாம் முக்கியமான ஆசனம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த சர்வாங்காசனம் யார் செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்ப கழுத்து வலி இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கிறவங்க வந்து இந்த ஆசனத்தை வந்து செய்யக்கூடாது. இதனோட நன்மைகள் என்ன அப்படின்னா, கண் பார்வைத்திறன் அதிகரிக்கும், தைராய்டு
தைராய்டு நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த சர்வாங்காசனம். அதில் நல்ல நினைவாற்றல், ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. பல்வேறு நன்மைகளை கொண்டது இந்த சர்வாங்காசனம். முதல் நிலை கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தலை பின்னாடி நீட்டிக்கிறோம். இரண்டாவது நிலை கைகள் தொடையோடு ஒட்டி வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை உடம்பு அப்படியே மேல கைகள் பின்னாடி உடம்ப முடிச்சுக்கிறோம். நம்ம கண்கள் கால் பெருவர்களையும் பார்த்துக்கணும். ஒரு 20 அடி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா முட்டி ரெண்டை சேர்த்து வச்சு காலை சேர்த்து வச்சு மெதுவா முட்டி தலை பக்கம் கொண்டு மெதுவா ஆசனத்தை கலைச்சிடலாம். கைகள் தலை பின்னாடி கொண்டு போயிடலாம். ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காற்றை இழுத்து மெதுவா மூச்சாக வெளியேற்றலாம். அடுத்ததாக கலப்பையாசனம். கால்கள் ரெண்டை சீட்டு வச்சுக்கிறோம், கைகள் தலை பின்னாடி நீட்டிக்கிறோம். இரண்டாவது நிலை கைகள் தொடையோடு ஒட்டி வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை அப்படியே காலை மேல தூக்குறோம், கால் முட்டி நேர் வச்சுட்டு கையை நல்லா நேர் நீட்டிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா ஆசனத்தை கலைச்சிடுறோம். கைகள் தலை பின்னாடி நீட்டிக்கிறோம். ஓய்வு நிலை. மூச்சு காற்றை கவனிக்கிறோம். அடுத்ததாக மச்சாசனம். குதியங்காலை கால் பெருவரை சேர்த்து வச்சுக்கிறோம், கால் முட்டி சேர்ந்துட்டு இப்போ உடம்பு அப்படியே இருக்கணும். கைகள் நல்லா கழுத்துக்கு பக்கத்தால் வச்சுக்கிறோம். இப்போ தலை உச்சி விட்டு நல்லா உள்ள கொண்டு வந்துடுறோம். உடம்பு அப்படியே தான் கீழே இருக்கட்டும். அப்படியே கைகள் தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. கைகள் தலை பின்னாடி வச்சுக்கிறோம், தோள்பட்டை வெட்டி மெதுவா தலையை எடுத்துக்கிறோம். கைகள் தலை பின்னாடி நீட்டிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை இழுத்து மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றணும்.
அப்படியே வலது கையை பின்னாடி ஊனி இடது கையை நெஞ்சு பை வச்சு மெதுவா ஆசனத்தை கலைச்சிடணும். ஒரு ஆழமான மூச்சு காற்று இருக்கு, மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றலாம். மூன்று ஆசனம் செஞ்சோம். சர்வாங்காசனம், அதுக்கு அடுத்து கலப்பை ஆசனம் நாம் செஞ்சோம். கலாசனம். இந்த கலப்பை ஆசனம் நாம் செய்வதனால் முதுகுத்தண்டு நல்ல பலமடையும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும். அடுத்ததாக நாம் மச்சாசனம் செஞ்சோம். மச்சாசனம் இந்த சர்வாங்காசனத்துக்கு மாற்றாசனம். கண்டிப்பா நம்ம இந்த சர்வாங்காசனம் செஞ்சா கண்டிப்பா அந்த மச்சாசனம் நம்ம செய்யணும். இது ஒரே ஆசனம் பல்வேறு நோய்களை நம்மளுக்கு இந்த சர்வாங்காசனம், கலப்பையாசனம், மச்சாசனம், இந்த மூன்று ஆசனமே உங்களுக்கு உடலில் உள்ள பல்வேறு நோய்களை நம்மளுக்கு குணப்படுத்தும். அது முறையா நம்ம தினசரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ. அடுத்ததாக ஆகர்ண தனுராசனம். இரு கால்களையும் நேராக நீட்டிச்சுக்கிறோம். வலது காலை எடுத்து இடது கால் முட்டிக்கு மேல வச்சுக்கிறோம். வலது கை இடது கால் கட்டை விரல பிடிச்சிக்கிறோம். இடது கை வலது கால் கட்டை விரல பிடிச்சிக்கிறோம். அப்படியே காலை மேல தூக்கிக்கிறோம். வலது காலை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது கால் எடுத்து வலது கால் மேல வச்சுக்கிறோம். இடது கை வலது கால் பிடிச்சிக்கட்டும். வலது கை இடது கால் கட்டை பிடிச்சிக்கட்டும். அப்படியே இடது காலை மேல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வெளியேற்றோம். இந்த ஆகரண தனுராசனத்தினோட நன்மைகள்: கழுத்து வலி, தோள்பட்டை வலி சரியாகிறது, முதுகுத்தண்டு பலமடைகிறது, நரம்பு மண்டலம் நல்ல உறுதியடைகின்றது. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக சுத்த வஜ்ராசனம். வலது காலை மடக்கி வச்சுக்கிறோம். இடது கால் அடுத்ததாக மடக்கி வச்சுக்கிறோம். இடது கால் கட்டை வரல் கீழே, வலது கால் கட்டை வரல் மேலே. கால் முட்டி கொஞ்சமா இடைவெளி வச்சுக்கிறோம். இது கைகளையும் நல்லா கீழே முடிக்கிறோம். இரு கைகளையும் நெஞ்சு பகுதிக்கு முகத்தால முகமான வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கணக்காக பிடிச்ச மெதுவா மேல எந்திரிச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காட்ட வெளியேற்றணும். சுத்த வஜ்ராசனத்தினோட நன்மைகள்: நரம்பு மண்டலம் பலமடைகிறது, ஆண்மை சக்தி அதிகரிக்கிறது, நெஞ்சு பகுதி நல்லா விரிவடைகிறது. ஒவ்வொரு ஆசனத்தையும் நம்ம செய்யறப்ப அதை நம்ம உணர முடியும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம்.
மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளை நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சிகளை சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், ஈடுபடட்டும் நிர்வாகம். இந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நிகழ்கால மனப்பயிற்சி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பேருங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு கண்ணாடி மாட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பயிற்சி பண்ணா கண்ணாடி கழட்டிடலாம். முதல்ல ஏன் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, ஏன் கண்ணு கெட்டு போச்சுன்னு கேட்டா, நிகழ்காலத்துல யாரெல்லாம் இல்லையோ கண்ணு கெட்டு போகுது. ஒண்ணு இறந்த காலத்துல இருப்பாங்க, இல்லைன்னா வருங்காலத்துல இருப்பாங்க. புரியலையா? ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்பாங்க. நிகழ்காலத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல கண்ணு கெட்டு போகாதுங்க. கண்ணு கெட்டு போகலைன்னாவே லிவர் நல்லா இருக்கும். கண்ணுக்கு லிவருக்கு சம்பந்தம் இருக்கு. கண் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியம். அதனால இப்ப நான் சொல்றதை கேக்குறீங்க, இது ஒண்ணும் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து கண்ணாடி கழட்டுக்கு மட்டும் இல்ல, அது முக்கியம். அதை விட முக்கியம் நமது தெளிவு, ஒரு பொறுமை, உடல் ஆரோக்கியம், மூச்சு காத்து எல்லாமே ஒழுங்கு பண்ணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன கண்ணாடி கழட்டிடலாம், புரியறதுக்காக சொன்னேன். ஓகே, இது எப்படி பயிற்சின்னு சொல்றேங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன விடுங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 100 போட்டோ எடுப்பேன். அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு எங்கன்னு கேட்பீங்க, இதெல்லாம் எங்க இருக்குன்னு. எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்து எடுத்த போட்டோ தான். புரியலையா? உங்க வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல டைல்ஸ்ல ஒரு ரோஜா பூ இருக்கும். நான் அதை டைட்டு க்ளோஸ் அப்ல ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த ரோஜா பூ ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா உங்க வீட்டு பாத்ரூம்ல எடுத்து உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு துணி தங்கிட்டு இருக்கும், ஒரு ஜன்னல்ல ஒரு ஸ்கிரீன், அதுல ஒரு டிசைன் இருக்கும். அதை கட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைப்பேன், உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுல பீரோல ஒரு டிசைன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை போட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சாவே நமக்கே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? யாருமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே இல்லை, அதாவது நிகழ்காலத்திலே இல்லைன்னு அர்த்தங்க. அதெல்லாம் விடுங்க. டக்கு இப்ப நான் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, திடீர்னு கண்ணை மூடி நீங்க போட்டிருக்க ஷர்ட் பேண்டோடைய கலர் யோசிச்சு பாருங்க, அதுவே பல பேருக்கு தெரியாது, பார்த்தாதான் தெரியும். அதை விடுங்க, நம்ம டிஷர்ட்ல நம்ம ஷர்ட்ல சில வாசம் எழுதி இருக்கும், ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். 5 வருஷமா டிஷர்ட்டை போட்டிருப்போம். ஒருத்தர் எதிர்க்க படிப்பாரு, நம்ம என்ன கேட்போம், என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நம்ம டிஷர்ட்ல எழுதின வார்த்தையை தான் ஒருத்தர் படிப்பாரு. நம்ம இத்தனை வருஷமா போட்டுட்டு அது ஏன் பார்க்கலன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாருக்கு இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சால் லிவர் சுத்தமா இருக்குன்னு இருக்கும். லிவர் சுத்தமா இருந்தா உடம்புல எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஒண்ணுதான், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றதாங்க ஒரு மிகப்பெரிய தியானம், வித் அவேர்னஸ். இது மாதிரி சொல்றேன். அதை நீங்க என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்றேன். இனிமேல் நீங்க என்ன பண்ணணும், அடிக்கடி உங்க நிகழ்காலத்துக்கு நீங்க வரணும். உதாரணமா வீட்டுல உட்காந்துருக்கீங்களா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் நிகழ்கால பயிற்சின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னால என்ன தெரியுதோ அது சம்பந்தமா தான் யோசிக்கணும், வேற எது சம்பந்தமா யோசிக்க கூடாது. உங்க கண்ணு முன்னால ஒரு சோபா இருந்துச்சுன்னா சோபா பத்தி யோசிச்சுக்கலாம், அந்த கலரை பாத்துக்கலாம், அந்த டிசைன் ரசிச்சுக்கலாம். ஆனா உங்க ஆபீஸை பத்தி, குடும்பத்தை பத்தி, கடனை பத்தி நினைக்க கூடாது. நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. கண்ணு முன்னால எந்த பொருள் தெரியுதோ அதை பத்தி வேணா யோசிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பொருளை பத்தியோ, எந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தியோ, எந்த ஒரு விஷயம் பத்தியும் யோசிக்க கூடாது. இப்ப அப்படியே சுத்துறீங்க, உங்க கண்ணு முன்னால கார் நிக்குதுன்னா காரை பத்தி யோசிக்கலாம். கார் வெள்ளையா இருக்குது, இது என்ன டயர் இருக்குது, என்ன மாடல், இப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இந்த காரை பார்த்துட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சிவப்பு கார் ஒன்று இருந்துச்சுன்னு அந்த காரை பத்தி யோசிக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுங்களா? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுன்னா,
நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற விஷயங்களை மட்டுமே யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், அவ்வளவு தெளிவா இருக்குங்க. அதுக்காக 24 மணி நேரம் கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளை யோசிக்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்கும். நாளைக்கு எங்க போகணும், ஃபிளைட் டிக்கெட் எடுக்கணும், பஸ் டிக்கெட் எடுக்கணும், வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது பருப்பு வாங்கிட்டு போகணும், இதெல்லாம் யோசிக்கணும், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுலயே அப்படியே உள்ள போயிட்டோம். இப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ஏன் கண்ணாடி மாட்டிருக்குன்னா எதுக்குமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிற பொருளை பாக்குறதே இல்லை, எப்பவுமே இல்ல கற்பனை உலகம் தான். எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு பழசை யோசிச்சுட்டு இருப்போம், இல்ல ஃபியூச்சரை யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருப்போம். இங்க என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டோம், இல்லாத பார்த்துட்டு இருப்பாங்க. ஞானிகள் கண் முன்னால் இருப்பதை மட்டுமே பார்ப்பார்கள். அதுக்காக 24 மணி நேரம் இல்ல, அதிகமா அதை பாக்குறதுனால கண்ணு பளிச்சுன்னு இருக்கு, லிவர் ஆரோக்கியமா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குதுங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, பில்லா படத்துல ஆஹ் அந்த பில்லா அஜித் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து வரும்போது சொல்லுவாங்க, நான் 27 படிக்கட்டு ஏறி வந்தேன், இங்க வந்து 7 தூண் இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இந்த கண்ணு முன்னால் இருக்கிற விஷயத்தை யார் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சோ நீங்க ஒருத்தர் உங்க முதலாளி பாக்குறீங்க, வந்துடுறீங்க, அவர் போன் பண்ணி கேட்கிறாரு, ஏன் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்குன்னு. நம்ம யோசிப்போம், மொத்தம் சிவப்பா இருக்கும், இல்ல செருப்பு போடாம வந்திருப்போம், அவர் கண்டுபிடிச்சிருவாரு. செருப்பு போடாம வந்திருக்கீங்க பாரு, செருப்பு மாத்தி போட்டிருக்கீங்க பாரு. நம்ம செருப்பு மாத்தி போட்டிருப்போம், ஆனா நம்ம இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அவங்க ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய தியானத்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. வாக்கிங் போறீங்க இல்லைங்களா, வாக்கிங் போது என்ன பண்ணுங்க, இனிமேல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாக்கிங் அப்படின்னு போங்க. அதாவது நீங்க வாக்கிங் போகும்போது வித் அவேர்னஸோட, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், இங்க ரோடு இருக்கு, இங்க கார் இருக்குன்னு எந்த பொருளை பாக்குறீங்களோ அந்த பொருளை மொத்தம் யோசிக்கணும். இப்படி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்க, சாதாரண வாக்கிங்கை விட இதுக்கு 1000 மடங்கு பவருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இயர்போனை மாட்டிட்டு ஒரு பாட்டை போட்டுருவோம், பக்கத்துல ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட அரசியல் பேசி நடந்து போயிட்டே இருப்போம், மைண்ட் எங்கேயோ இருக்கும். அதுக்கு நீங்க வாக்கிங் போகாமே இருக்கலாம். அதே மாதிரி ஷாக்கிங் போகணும். ஷாக்கிங் போது ஓடும் பொழுது நம்ம கால் வந்து தரையில படுது, நான் ஓடிட்டு இருக்கிறேன், என் உடம்பு, நான் இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டிருக்கேன், கண்ணுல இவங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு கண்ணு முன்னால தெரிகிறத நினைச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போங்க. நான் வேற மாதிரி சொல்லிட்டா, புதுசா திடீர்னு நீங்க சுவிட்சர்லாந்து போறீங்க, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, எப்படி இருக்கும், கண்ணு முன்னாடி கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, வேற எதுவும் ஞாபகம் இருக்காது. ஏய், வித்தியாசம் பஸ் இருக்கு, நதி இப்படி இருக்கு, என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு. 7வது முறை சுவிட்சர்லாந்து போங்க, ஏற்கனவே பார்த்ததாலும் பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். அதாவது புரிஞ்சுக்குங்க, புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது, புதுசா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அது பாருங்க ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறேங்க. எனவே இந்த வினாடி முதல் கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஆபீஸ்ல இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது, எப்பெல்லாம் முடியுதோ நீங்க டைம் பிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நான் என் கண்ணு முன்னால் இருப்பதை மட்டுமே கவனிப்பேன், வேற எதையும் யோசிக்க மாட்டேன், பழசையும் யோசிக்க மாட்டேன், எதிர்காலத்தை யோசிக்க மாட்டேன், வீட்டை பத்தி பிசினஸ் பத்தி யோசிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இப்ப இங்க பாக்குறீங்க, இங்க ஒரு கார் நிக்குது, இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க லாரி நிக்குது, லாரி பத்தி யோசிக்கணும், காரை மரம் வரணும். உங்கள் கண் முன்னில் இருக்கும் விஷயத்தை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் இப்பொழுது இருந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தால், இவருங்க கண்ணாடி கழட்டிட்டு பயிற்சி பண்ணுங்க. அந்த கண்ணாடி மாட்டிட்டே பண்ணீங்கன்னா அப்புறம் மறுபடியும் மாட்டிருங்க. கண்ணாடி கழட்டிட்டு நான் சொல்ற மாதிரி பயிற்சி பண்ணுங்க. 3 மாசத்துல கண்ணாடி கழட்டி விடலாம். உடலில் அவ்வளவு பவர் இருக்குங்க, மனதில் அவ்வளவு தைரியம் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய சக்தி. செய்து பாருங்கள். நிகழ்கால மனப்பயிற்சி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிராக்டிஸ் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழலாம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமான ஒரு தியான பயிற்சி, நமக்கு நல்ல அற்புதமாக சிறப்பான சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக குழந்தைகளுக்கு உண்டான பாரம்பரிய உணவுகள் நமக்கு எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா, இல்ல கேட்காதுங்க? சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்கம்மா. ஓகேங்க, இப்ப கேக்குது, கரெக்டா இருக்கு. சரிங்க, ஓகே.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஆரோக்கிய உணவுகள் பத்தி பார்க்க போறோம். ஆஹ் சென்ற வாரமா தான் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியா நம்ம நிறைய அதை பத்தின நுணுக்கங்களோட கூடிய குழந்தைங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் பத்தியும் பார்க்க போறோங்க. ஆஹ் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆஹ் பல வகையான உணவுகள் சமைச்சிட்டு இருக்கோம். ஆஹ் எப்ப வந்து நம்ம ஒரு தெளிவான முறையில நம்ம சமையல் நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். நுணுக்கங்கள் தான் தேவை. அந்த நுணுக்கங்கள்ன்றதை நம்ம எப்படி குறிப்பிட்டு சொல்றோம்னா, நம்ம காலையில எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றது வந்து நம்முடைய நேரத்தை வந்து பெரியப்படுத்தும். முன்ன நாளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது நம்ம ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி நம்ம அதை கலந்துரையாடல் செஞ்சு என்ன உணவு நம்ம சமைக்க போறோம் அப்படின்றத வந்து வீட்டுல இருக்கிறவங்களோட உதவியோட நாம செய்ய ஆரம்பிக்கும் போது மறுநாள் காலை பொழுது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் பெண்கள் மட்டும்தான் உணவு சார்ந்து நம்ம மெனக்கெடுறோம், ஒவ்வொரு விஷயமும் நாம தான் எல்லாம் எழுந்து பண்றோம்ன்றதை தாண்டி வீட்டுல பல வகையான ஓட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களும் குடும்ப நபர்களும் இந்த உணவு சார்ந்து ஒரு உறவோட நம்ம செய்யும்போது உண்மையிலேயே மாபெரும் மாற்றத்தை உணர முடியும். வாரத்துல ஓரிரு நாட்கள் இல்ல எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படின்றத வந்து எந்த ஒரு குடும்பத்திலயும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒருங்கிணைப்பு, ஒரு பிளானிங், நம்ம குடும்பத்துக்காக நாம ஒதுக்கக்கூடிய சில செயல்பாடுகள் நம்ம அதுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணும்போது உண்மையிலேயே வந்து அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. முயற்சி பண்ணி பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்கள் நான் இந்த நிமிஷத்துல சொல்லி ஆகணும். குழந்தைக்கான ஆரோக்கிய உணவு தான், பட் ஆனா வந்து பல வகையான உணவுகள் செய்யும்போது ஆஹ் அந்த வேலை சுமை அப்படின்றது ஒருத்தர்கிட்டயே போகும்போது உண்மையிலேயே அந்த ஒரு சோர்வு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை நாம சரி பண்ணணும். அது நம்முடைய கடமையும் கூட. இப்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் பண்ணும்போது நம்ம வீட்ல வந்து ஏஜ் குரூப் வைஸ்ல பசங்க இருப்பாங்க. ஆஹ் ஏன் ஒரு எல்கேஜி குழந்தைல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளை வரைக்கும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் பத்தி நம்ம பேசும்போது என்ன செய்யலாம் கேட்கும்போதும் ஒரு ஹெல்ப், ஒரு உதவி வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். நாளைக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு பூரி செய்யறோமா, நம்ம மாவு பிசைஞ்சு கொடுத்துறேன், நீங்க உருட்டி கொடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து குழந்தைங்க அதுல வந்து விரும்பி வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன தயக்கம், நம்ம சரியா செய்வோமா மாட்டோமா அப்படின்றது. ஆஹ் எந்த ஒரு விஷயமும் வந்து முதல்ல சரியில்லாம இதுதான் தொடரும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுக்காகவே நிறைய பயிற்சிகள்லாம் போடுறாங்க. ஸோ அந்த பயிற்சியை வந்து வெளியில அனுப்பிதான் நம்ம கத்துக்கணும்னு கிடையாது, கத்துக் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வீட்லயே இந்த மாதிரியான செயல்பாடுகள் கொடுக்கலாம். வீட்டுல குழந்தைங்களை உதவி பண்ண வைக்கிறதுல இருந்து, சமையலறை உதவியில இருந்து, சுத்தப்படுத்துறதுல இருந்து தொடர்ந்து நம்மளோட அவங்க இணக்கமா இருக்கிற பட்சத்துல அவங்க ஆர்வமா தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய பழக்கம்தான் ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை முறையில தொடர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது எங்க போனாலும் அவங்க அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட்லயே இருப்பாங்க. நம்முடைய பழக்க பழக்க முறைதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு பையன் வந்து வெங்காயம் உரிச்சு கொடுக்குறான், இல்லைன்னா கட் பண்றதுக்கு முயற்சி பண்றான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு பெரிய வெற்றி. தற்சார்பு வாழ்வியலும் சரிங்க, நம்ம வீட்டு முறை கல்வியிலையும் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம இணைஞ்சு செய்யும்போது உண்மையிலேயே அந்த அன்றைய நாள் உணவு வந்து ரொம்பவே இன்னும் சுவை தரும். ஒரு அது அந்த பகிர்வே வித்தியாசமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில நிறைய வீட்டுல வந்து புலம்பல் தான் அதிகமா இருக்கு. எல்லாம் நானே செய்யறேன், நானே பண்றேன், எனக்கு ரெஸ்டே கிடைக்காதா அப்படின்றத தாண்டி அதை எல்லா வடிவமைப்பு பண்ண வேண்டியது வந்து ஒரு பெண்ணாகிய குடும்ப தலைவியாக நம்முடைய பொறுப்பும் கூட. அதே மாதிரி அதை கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது நம்ம இன்முகத்தோட முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா அதுல நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றது என்னுடைய ஒரு
எப்படின்னா என்னுடைய அனுபவம் சிறப்பு. வேலை செய்யாதவங்களையும் நம்ம வந்து வேலை செய்ய வைக்கணும். வேலைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை கிடையாது. நமக்கான வேலைகள், நமக்கான தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம். சரிங்களா? ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தைங்க மட்டும் இல்ல, காலேஜ் போற பசங்க வரைக்குமே கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கிற மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுல பல வகை உணவுகள் இருக்கு. முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு உணவா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம குழந்தையில இருந்து பழகுற முறைதான் உண்மையிலேயே அதுல வெற்றியை நோக்கி கொண்டு போகும். நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு உணவு பழக்கத்துல சரியான முறையில கொண்டு போகலன்னா அவங்க அவங்க குழந்தை பெத்துக்கிற வரைக்குமே அந்த விஷயத்த அவங்க சந்திப்பாங்க. அதுல ஒரு இணக்கமாவே இருக்க மாட்டாங்க. உணவா அது ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு விஷயமா இன்றைய சூழல்ல பார்க்கக்கூடிய குழந்தைகளுமே நாங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். சாப்பிடணுமா, அரை இட்லி, ஒரு இட்லி, இல்ல ஏதோ ஒரு கடமைக்கு அவங்க ரொம்ப சீரியஸா மத்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உணவை ரசிச்சு சாப்பிடுறதுக்கோ அதை பத்தின விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கிறதுக்கோன இதுவெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சமும் இருக்காது. ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்களே உணவு மேல ஆர்வம் இல்லாம இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தம் தரக்கூடியது. உண்மையிலேயே நம்ம ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு தின்பண்டம் செஞ்சாலும் அதையே உணவா சாப்பிடக்கூடிய வழக்கத்தெல்லாம் வந்து வீட்டுல பெரியவங்களால நமக்கு ஏற்பட்ட விஷயம்தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது உணவுக்குன்னு ஒரு லிமிட் இருந்தது. எந்த நேரத்துல எது வேணாலும் கிடைச்சிடாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளால வந்து இந்த அளவுக்கு சிந்திக்க வைக்குது, செயல்பட வைக்குது. இன்னைக்கு அவங்க எங்க பார்த்தாலும் உணவாவே நிரம்பி இருக்கும் வீட்டுல. காலையில இருந்தா இது கிடைச்சிரும், அது கிடைச்சிரும், பழம் இருக்கும் ஒரு பக்கம், எனி டைம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல எதுவுமே இருக்காது, ஏதாச்சும் சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி சூழல்ல வந்து கஷ்டப்படணும்ன்றதை தாண்டி அவங்க அத ரொம்ப அவங்களுடைய மனசார இஷ்டப்பட்டு அதை சாப்பிட வைக்கணும்ன்ற ஒரு ஆஹ் ஒரு ஒரு அணுகுமுறையை நம்ம கொண்டு வர வேண்டியது முழுக்க முழுக்க பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறைதான். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்க வீட்டுல சீசனபிள் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாருமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவோம். இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய நுங்கா இருக்கட்டும், குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறது. இன்னைக்கு இந்த சூழ்நிலை அதிகமா கிராமத்துல வந்து கொடிக்கலக்காய் கிடைக்கும். இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா ஒரு வாரத்துல ஓரிரு நாட்கள் எல்லாரும் உட்காந்து இளநீர் சாப்பிடுறது. இப்போ கிராமத்துன்றதை மட்டும் குறிப்பிடணும்னு கிடையாது, இந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம நகரங்களையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ நம்முடைய வாழ்வியல் முறை தான் நம்முடைய ஆரோக்கியம் அப்படின்றது. ஸோ குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கோங்க. அவன் இதை பண்ணல அப்படின்றதோட அவங்களை எப்படி பண்ண வைக்கணும் அப்படின்ற நுணுக்கங்களை நாம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். மகிழ்ச்சி. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து நம்ம சமைச்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு கீரை கடையல் பண்றோம், இல்ல கீரை கூட்டு பண்றோம். அவங்க ஒதுக்காம சாப்பிட்டாங்கனாலே ரொம்ப பெரிய சக்சஸ். நம்ம வந்து அந்த உணவு புரிதலோடையும் இந்த சுவைய என்ன மாதிரி கீரை என்ன மாதிரி சமைச்சா விரும்பி சாப்பிடுவாங்கன்ற அளவுக்கு வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சில நாட்கள்ல வந்து கீரையை வந்து நம்ம கடைஞ்சு கொடுப்போம். பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு கீரை கடையல், பருப்பு கடையல் சொல்லி கொடுப்போம். ஆனா வெறுமனே கீரை கடைஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுல பருப்பு சுவை செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்கன்னா சோ அவங்களுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம அதை செஞ்சு வச்சுட்டு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே அதை அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சுவைச்சிட்டு இருந்தாங்க, அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை அவங்க ரசிப்பாங்க, ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதை நம்ம பழக்கம் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த திடீர்னு அவங்களுக்கு திணிக்கும் போதுதான் இந்த முரண்பாடுகள், அவங்களுக்கு பிடிக்காம போறது, சாப்பிடாம போறது அப்படின்ற ஒரு விஷயம். நாம சமைச்சு வச்சிட்டாலும் அவங்க போயிட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அன்றைய உணவை முடிச்சுக்கிறது, இப்படிலாம் நீங்க எல்லா வீட்லயும் நடந்துட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம கீரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல வகையான உணவு நம்ம சப்பாத்தி பிசையும் போது, சப்பாத்தி மாவு பிசையும் போது நாம கீரை சாறு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குறிப்பா குழந்தைங்களுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணும்போது செஞ்சு கொடுக்குறோம். நம்முடைய உணவு முறைப்படி உதாரணத்துக்கு இயற்கையான உணவுகள் அப்படின்னும் போது வந்து எண்ணெயில பொரிக்கிறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து சரியான ஒரு செயலான்னு கேட்கும்போது
நம்ம அந்த பர்சன்டேஜ் பேஸ்ல பார்க்கும்போது பாஸ்கர் ஐயா சொல்ற மாதிரி தான். இதுல வந்து ஒரு 60%ங்க 70%ங்க அப்படின்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். இல்ல எதுவுமே இல்லாம நம்ம போறதுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு வகைகளை சார்ந்து போறதுக்கு காட்டிலும் இந்த மாதிரி நாமவே வீட்டுல செய்யக்கூடிய உணவுகள்ல பல வகையான எண்ணெயில பொரிச்சாலுமே நம்ம அது ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி செய்யறோம் இல்லைங்களா? அதுக்கான ஒரு திருப்தி தான் நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பூரி செய்யும் போது, சப்பாத்தி செய்யும் போது, பணியாரம் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து நீங்க அதுல கீரையை வந்து சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பணியாரம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு உணவுன்றது தாண்டி அவங்களுக்கு பேர் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து அட்ராக்ஷனா இருக்கணும். மசாலா சப்பாத்தி, கிரீன் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனா நம்ம சொல்லி அதை கொடுக்கும்போது உண்மையிலேயே அவங்க விரும்பி சாப்பிடுறத பேர் வச்ச பிறகுதான் உண்மையிலேயே நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதை நம்ம நிறைய சில்ட்ரன்ஸ் கேம்ப்லாம் நடத்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ராகி களியை கூட பாத்தீங்கன்னா ராகி பால், ஹெல்தி பால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதுல ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த மாதிரி நீங்களே பாத்தீங்கன்னா சில ரெசிபி பண்ணும்போது பேர் கேட்பாங்க, என்ன செய்ய போறீங்கன்னு. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பேர் வச்சுக்கலாமே அப்படின்ற அளவுக்கு இன்றைய உணவு முறையை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பேர் வச்சா மற்றவங்களுக்கு பிடிக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா இப்போ ஒரு விஷயம் நடந்தது. காய்கறியில வந்து ஒரு பொரியல் பண்ணணும். அது ஆக்சுவலி காய்கறி பொரியல் தான். ஸோ ஆனா அந்த காய்கறி பொரியலை வந்து இன்னும் ப்ரெசன்டேஷனா கொடுக்கணும். அந்த பேர் வைக்கணும் அப்படின்னும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால்லாம் வேற சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காய்கறி பால்கறி அப்படின்ற பேர் வச்சது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கிய உணவா பேசப்பட்டு இருக்கு. நாட்டு காய்கறி எல்லாமே போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் கூட்டு மாதிரி தான் பண்ணணும். முளைக்கட்டின தானியம் எல்லாம் போட்டாச்சு. அதுல வந்து தேங்காய் பால் கலவை, தேங்காய் பால் வந்து நல்லா அரைச்சி திக்கா எடுத்துட்டு நம்ம அதுல சேர்த்துரும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாலோட தேங்காய் பாலோட சேர்ந்த அந்த காய்கறி அந்த சுவைன்றது வந்து இந்த பேரோட இன்னைக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான், குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது சரியான நிறம், சுவை அவங்களுக்கு அந்த புரிதலோட கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு பெயர் அவங்களுக்கு பிரசன்டேஷன் பிளேட்ஸ், இந்த தட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, உள்ள இலை வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுல வந்து கவனம் செலுத்தினாலும் நம்ம அதுல வெற்றி அடைஞ்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் உணவு சார்ந்த ஆர்வத்தை கொடுக்கணும். கிச்சன் உள்ள வராத, கை சுட்டுக்காது, இங்க நிக்காது, அங்க நிக்காதுன்ட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹெல்பிங் பசங்களை வந்து ஒரு உதவி ஆட்களா நம்ம அவங்கள வச்சுக்கிறோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காது. இதை பத்தி நம்ம இன்னொரு நாளும் பேசுவோம். குழந்தைகள் சார்ந்த ஒரு தலைப்பு வச்சு அவங்கள வேலை வாங்கினா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த வேலை செய்யணும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு பொறுப்பை கொடுத்து அதுக்கான முழு விஷயத்த நீங்க கொடுத்து பாருங்க, அன்னைக்கு ஃபுல்லா அவன் ஹாப்பியா இருப்பான். உதாரணத்துக்கு இன்னைக்கு சட்னி அரைக்கணும், தேங்காய் உடைச்சிட்டு நீங்க தான் வரணும், அதுக்கு தேவையான அளவு நீங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா இந்த சட்னி அரைச்சி தாளிச்சு ப்ரெசன்டேஷன்ல எடுத்துட்டு வந்து சாப்பாட்டுக்கு வைக்கிற வரைக்கும் அவங்க கவனம் ஃபுல்லா சட்னி மேலதான் இருக்கும். நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். பெற்றோர்கள் என்ன பண்ணோம்னா இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இங்க நில்லு, அங்க எனக்கு இது வேணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போடுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டா பிடிக்காது. அவங்கள வந்து நம்மளா ஒரு பொறுப்பாளரா ஒரு நமக்கு நாமளே எல்லாமே செஞ்சுக்கணுன்ற அந்த எண்ணத்தை கொடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம அங்க வெற்றி அடைகிறோம். நீங்களும் இத செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம தவற விட்டுட்டோம்னா இன்னொரு நாட்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க வந்து இங்க மட்டும் இல்ல சமுதாயத்திலயும் அந்த பொறுப்புகளை அவங்களே முன் வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பாளரா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அணுகுமுறையில. சரிங்க, இப்போ குழந்தைங்க பிடிச்ச மில்க் ஷேக் வகைகள் பத்தி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கீரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த கீரையை வந்து பல வகையில பண்ணி கொடுக்கணும். கீரை பொரியல்னாலே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு பொரியல். உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை பிடிக்கும், பொடி மாஸ் பிடிக்கும், உருளைக்கிழங்குல பட்டாணி போட்ட பொரியல் பிடிக்கும்,
அது என்ன உருளைக்கிழங்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுல ஒரு சுவை இருக்கு. மாவு சத்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நாங்க அதுக்கு மாற்றா மரவள்ளி கிழங்குல மசாலா பொரியல்லாம் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சுவையா இருந்தது. உருளைக்கிழங்கு குடுக்கறது தவறு கிடையாதுங்க. அதே சமயம் நம்ம பகுதியில அதிகமா விளையக்கூடியது மரவள்ளி. ஸோ மரவள்ளியில வந்து நம்ம இந்த மாதிரி எப்படி உருளைக்கிழங்கு பேஸ்க்காக நம்ம எவ்ளோ உருளைக்கிழங்கு வச்சு பண்றோமோ, அந்த உணவு எல்லாமே வந்து நம்ம மரவள்ளி வச்சு மசிச்சு பண்றது. ஆ கட்லெட் பண்ணும்போது மரவள்ளிய சேர்த்துக்கிறது. இது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல சக்சஸ் ஆயிருக்கு. ஆ நம்ம அத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆ முன்ன ஒரு நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உருளைக்கிழங்கு மசாலாக்கு பதில் நாங்க மரவள்ளி மசாலா பண்ணியிருந்தோம். ரொம்பவே சுவை. ஆ சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சுவையில இருந்தது. அது உருளைக்கிழங்கா, மரவள்ளின்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சுவை. சரியான பதம் செய்ற முறை தான். ஆ அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, மரவள்ளிய வந்து நல்லா கழுவிட்டு, பெரிய மரவள்ளியா இருக்கணும். அந்த ஸ்லைஸ் வந்து மாவு வந்து இந்த பிஞ்சு கிழங்குலாம் ஒரு மாதிரி மாவா உதிராது. ஆ வெந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் தான் வந்து சரியான கிழங்கு பதம். ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளிய வந்து முதல்ல வாஷ் பண்ணிட்டு, தோல நீக்கிட்டு, ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு வேக வச்சிரணும். நீங்க பானையில மண்பானையில வேக வச்சாலும் சரி, குக்கர்ல ஒரு 3, 4 விசில் விட்டாலும் சரி, நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா, அத மசிச்சா வந்து உருளைக்கிழங்கு அளவுக்கு மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு, அஸ் யூசுவல் நம்ம பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலால என்னென்னலாம் போடுறோமோ அந்த பேஸ்ல பண்ணலாம். மசிச்சு பண்றது. இல்ல வேக வச்ச கிழங்கையே ஒரு 3/4 பதம் வேக வச்சுட்டு, கட் பண்ணிட்டு, அதுல கருப்பு மூக்கடல, பச்சை பயிரெல்லாம் போட்டு குருமா மாதிரியும் வைக்கலாம். அது ஒரு நல்ல சுவை. ஆ அந்த உடையாத மாரி இருக்கணும்னு நினைக்கும்போது, வேக வச்ச அந்த கிழங்க வந்து கட் பண்ண பிறகு எண்ணெயில லேசா வதக்கிட்டோம்னா, நல்லா உடைஞ்சு கொழிஞ்சிராம இருக்கும். ஸோ அந்த முறையிலயும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு நெறைய இப்ப மரவள்ளினாலே நம்ம என்ன பண்றோம், வேக வச்சு சாப்பிடுவோம். இப்போ ரீசென்ட்டா அதுல தோப்பம் செய்யறது, போளி செய்யறது இந்த மாரியான ரெசிபீஸ்லாம் நெறைய வந்திருக்கு. அதன் அடிப்படையில இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கு ஆ ஒரு மாற்றா நம்ம ஊரு கிழங்கா இருக்கக்கூடிய இந்த மரவள்ளிய பல வகையில பயன்படுத்த முடியும்ன்றதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது, நாம குழந்தைங்களுக்கு அந்த கீரை வகைகள இதுல சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பண்ணும்போது, நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளிக்கும்போது, 2 பிடி அ கீரைய விட்டமின் கீரை, தவசிக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, எந்த ஒரு கீரையா இருந்தாலும், நீங்க பண்ற மசாலா ஐட்டம்ஸ்ல, வதக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல, கார சட்னில எல்லாத்துலயுமே நீங்க அத போட்டு அரைச்சு குடுத்துட்டீங்கன்னா, அதுல கீரை இருக்கா? இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாரி கிரீன் சட்னின்ற பெயர்ல நம்ம அவங்களுக்கு தேங்கால பசுமையான கீரைய வச்சு அரைச்சு குடுக்கலாம். கிரீன் சட்னி. இதுல இந்த கீரை வச்சிருக்கேன், அத வச்சிருக்கலாம் இல்ல. அவங்களுக்கு தேவை அதுக்கு கிரீன் சட்னி. கிரீனா இருக்கு, சட்னி டேஸ்ட்டா இருக்கணும். அதே சமயம் ஆ நாம அதுக்கான ஒரு சுவைய மெருகேத்தி குடுக்கும்போது, உண்மையிலேயே அன்றைய அந்த செஞ்ச சட்னி வந்து எவ்வளோ சீக்கிரமா தீந்துருதோ, காலியாயிடுதோ, நம்ம அவ்வளவும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரைகள பல வகையான உணவுல சேர்க்கலாம். மில்க் ஷேக். முன்னாடி மில்க் ஷேக் ரெசிபீஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கான ரெசிபீஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இப்ப எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து எண்ணெயில பொரிச்சிட்டோம், வதக்கிட்டோம். பூரியில கீரை சாறு எடுத்து பூரிலாம் செய்றோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படி குடிக்கணும் அப்படின்னும்போது, மில்க் ஷேக். தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வல்லார எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பொன்னாங்கண்ணி, எதுவா எந்த கீரையா இருந்தாலும் சரி. கசப்பு சார்ந்து அந்த விறுவிறுப்பு தன்மை, தூதுவளை, முடக்கத்தான் அந்த மாரிலாம் கிடையாது. ஒரு மென்மையான கீரைகள், சிறுகீரை, அரைக்கீரை, வல்லார, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரியான வகைகள மில்க் ஷேக் பண்ண முடியுங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1/2 மூடி தேங்கால வந்து பால் எடுத்துட்டீங்க. ஒரு 200 எம்எல் திக்கான பால் இருக்குன்னா, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நம்ம என்ன கீரைய பயன்படுத்த போறோமோ, அதில கொஞ்சமா இஞ்சி வச்சு, நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சு, அதில கொஞ்சமா நாட்டுச்சக்கரை, ஆ ஏலக்காய் பொடி வந்து கீரை மில்க் ஷேக் பண்ணும்போது போட வேணாம். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸு தூள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆ பாதாம், முந்திரி, பிஸ்தா, இல்லாட்டி வேர்க்கடலை இந்த மாரியான எல்லாத்தையும் வந்து நல்லா வெயில்ல காய வச்சு,
ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வைக்கிற நட்ஸ் தூள் ப்ளஸ் சப்ஜா பாதாம் பிசின் ஊற வச்ச சப்ஜா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இதெல்லாம் நீங்கள் வந்து மில்க் ஷேக் முடிச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் நம்ம இதை அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதுக்கு தான் எப்பவும் போல் வந்து நம்ம இதுக்கு க்ரீனி மில்க் ஷேக் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம விஷயங்கள் சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் சுவை வந்து அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், அவங்க அதை பிடிச்சி குடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுக்குறோம் 3 நாள் கொடுக்குறோம்னா நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து கீரை மில்க் ஷேக் கொடுக்குறோம், இன்னொரு நாள் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, சுரைக்காய், ஏன் கொத்தவரங்காய், இந்த மாதிரி நம்ம என்னென்ன காய்கறிகள் வந்து குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிடலையே அதெல்லாம் நீங்க மில்க் ஷேக்கா கொடுத்துடலாம். அவங்க அது கூட வந்து தேங்காய் பால் சேரும்போதும் நட்ஸ் தூள் இந்த மாதிரி சேரும்போதும் பாதாம் பிசின் சப்ஜா சேரும்போதும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய உணவா இருக்கும். அந்த மில்க் ஷேக் பண்ணும்போது அவங்களுக்கு கூட நிக்க வச்சு ஃபர்ஸ்ட் 2-3 டைம் வந்து அவங்களுக்கு தெரியாமலே டம்ளர் தடவை கொடுக்கணும். அது உள்ள என்ன இருக்குன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு நாள் நம்ம செய்யும்போது நாம அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆர்வப்படுத்தணும். இன்னைக்கு நான் மில்க் ஷேக் பண்ணும்போது கூட இருந்து பாக்குறீங்களான்னு கேட்கலாம். எல்லாமே அவங்க பர்மிஷனோட செய்யணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மதிப்புக்கூறிய மழலைகள் அப்படின்றத வந்து வெற்றிச்சொல்லி அம்மா எழுதியிருப்பாங்க. அவங்க நம்ம எந்த மாதிரி அணுகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வாழ்வியல் முறையே இருக்கு. நம்ம அதன்படி அவங்கள புரிய வச்சிட்டோம்னா உண்மையிலேயே குழந்தைங்க நமக்கு வந்து ரொம்ப பொறுப்பாளரா நம்ம வீட்டுல கூட மொத்த விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மதிப்புக்குரிய மழலைகள் புத்தகம் நீங்க படிக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மில்க் ஷேக் பண்ணும்போது அவங்க கூட ஒரு நாள் வச்சுட்டு இன்னொரு நாள் பண்ணும்போது அவங்களே பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த அளவு இவ்வளவு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒவ்வொரு செயலா கொண்டு வரணும். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு கல்வியில தொடர்ந்து குழந்தைங்களுக்கு உணவு சார்ந்து ஒரு விவசாயம் சார்ந்து நம்மளுடைய வேலைகளை நாம செஞ்சுக்கணுன்றது சார்ந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஒரு பயிற்சியாகவும் ஒரு பள்ளியாகவும் நடந்துட்டு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கீரையில வந்து இன்னும் ஒரு முக்கியமான ரெசிபி இருக்கு. நம்ம இந்த எண்ணெயில பொரிக்கக்கூடிய பக்கோடா ஐட்டம்ஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, மஞ்சக்காளி கீரை கட் பண்ணி போட்டு செய்யறது, தவசிக்கீரை, மாயன்கீரை, நம்ம அஷுவல் பண்ணக்கூடிய பக்கோடா ரெசிபி தான். கடலை மாவு, பச்சரிசி மாவு, அது சிறுதானிய மாவு போட்டுருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட ஒரு 3-4 கைப்பிடி கீரையுமே போட்டுருவாங்க. ஸோ போட்டுட்டு நல்லா சுத்தமான கடலை எண்ணெயில இந்த பக்கோடா மாவை பொரிச்சு எடுத்து கொடுக்கும்போது மாலை நேர சிற்றுண்டியா கீரை பக்கோடா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பண்ணும்போது எந்த உண்மையிலேயே வந்து அவங்க அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதை புரிய வச்சு அந்த சூழ்நிலையிலையும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்ன்றத கொடுக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களுடைய பொறுப்பும் கூட, கடமையும் கூட. இன்னைக்கு ரெசிபிஸை காட்டிலும் நம்ம அதிகமான விஷயங்கள் வந்து இதுவாக தான் பார்த்துருக்கோம். ஒரு வாழ்வியல் முறையில நம்ம என்ன மாதிரியான குழந்தை வளர்ப்புல நம்ம உணவு சார்ந்து கொண்டு போகணும், அது மட்டும் இல்லாம வீட்டில் அவங்க தொடர்ந்து எப்படி ஒரு பொறுப்பாளராக கொண்டு வர முடியுன்றத பத்தியுமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. மகிழ்ச்சி. வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா நீங்க வேலூர்ல போட்டதுங்க உணவுலாம் செமையா இருந்ததுங்கம்மா, சொல்லவே முடியல. நிஜமா உங்க கை பக்குவத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. எனக்கு அந்த நேரம் அந்த ஒரு டேஸ்டையும் பார்க்கணும் தான் ஆர்வம் இருக்கு. எப்படி செய்றீங்க ரொம்ப என்னால சொல்லவே முடியலம்மா. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. வேற அங்க உணவெல்லாம் பார்க்கறதுக்கே பார்க்கும் போதே வனஜா நம்மளுக்கு ஒரு அப்படியே ஒரு வனஜாக்கு இந்த ஈர்ப்பு நேரத்துல நம்மளுக்கு.
வனஜாக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். நான் அம்மா போன வாரம் நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. உங்களுக்கு இல்ல தாம்மா இல்ல நான் நன்றி சொல்லணுங்கம்மா. எனக்கு அந்த ஓகே. வாய்ப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிம்மா. கடவுளோட இதுதாம்மா. நான் வீட்ல இருந்து ஒண்ணு ட்ரை பண்ணுவேன் தெரியுங்களா? அந்த ஷேக்லாம் சொல்றீங்களே இப்போ. ஆமாங்க. பாப்பா இட்டு வந்து உட்கார வச்சு இது பாரு இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மேடம். என்ன ஏமா இட்டுட்டு போகணும் அவங்க என்ன கேட்டாங்க கொஸ்டின் என்ன. ஓகே, ஓகேங்க. ரொம்ப சிறப்புமா நிஜமா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரொம்ப சந்தோஷம். அந்த களி, அப்புறம் அந்த பிரியாணி செஞ்சீங்க பாத்தீங்களா? அந்த முடவட்டங்கிழங்கு நான்